பேராசிரியர் சிவசெந்தில் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பண்பாடு எங்கே வாழ்கிறது? தமிழருடைய பண்பாட்டிலேயே உயர்ந்த ஒரு பண்பாடு என்னன்னா விருந்து செய்தல் தான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு உபசரித்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அவங்க போனதுக்கப்புறம் இன்னும் யாராவது விருந்தாளிகள் வருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ளே இருந்துச்சாமா. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம். அன்று இருந்த அந்த விருந்தினுடைய இலக்கணம் இப்போ கெட்டு போச்சுங்க. இப்போ யாருமே விருந்து செய்வதில்லை. மாணவர் ஆசிரியர்களுடைய இணக்கம் குறைந்து வருகிறது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆசிரியர் பார்த்து மாணவன் பயப்பட்டது அந்த காலம். இப்போ மாணவனை பார்த்து ஆசிரியர் பயப்படுறாங்க என்று சொல்லி அந்த மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த பாரம்பரியம் இன்று நம்மிடையே குறைந்து வருகிறது. குருவுக்கான மரியாதை குறைந்து வருகிறது என்றெல்லாம் சொல்லி நம் பண்பாட்டினுடைய அடி நாதம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு வருகிறது. எனவேதான் நான் பண்பாடும் நாகரிகம் வீழ்ந்து வருகிறது என்று சொல்கிறேன் என்று சொல்லி சிவசெந்தில் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய வாழ்வியல் நடக்கக்கூடிய நகைச்சுவையான செய்திகளை எல்லாம் துணுக்குகளை எல்லாம் சொல்லி மிக அருமையாக தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய கருப்புசாமி ராமநாதன் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகிறார். கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கும்போது சீரியல் விஷயத்திலிருந்து பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பேராசிரியர் சமாளிப்பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால பேராசிரியர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றேன். செந்தமிழ் தாய் தன் சிந்தைக்குரிய நீங்கள் வந்தனை கொள்வாய் மோதேவி நட்புறவர் கூடி சங்கம் வளர்த்த நாட்டில் பற்பலரும் போன்ற பாங்காய் கொண்டிருந்து செந்தமிழே உன்னை வீரன் போற்றுவோம். பண்பாட்டு காவலாளியாக விளக்கேற்றி பைத்தமிழ் மகளாக வீட்டிருக்கக்கூடிய விசுவாசமான சர்க்கார் நமது நடுவர் வசதிமாலா அவர்களே வணக்கம். அரியரை ஆண்மையின் அடையாளமாக கொண்ட மாணவர்களே, உலக அறிவியாக பள்ளி வரக்கூடிய அறிவு மலரக்கூடிய மாணவிகளே, அனைவருக்கும் வணக்கம். பண்பாட்டை மீறினால் என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் என்பதற்கு தக்க உதாரணமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சிவசெந்தில் அவர்களே, நீங்க எவ்வளவு வாங்கியிருந்தா வந்து கொட்டிருப்பாருங்க. அவர் பேரை பார்த்துக்கலாம். ஆக்சுவலா அந்த பட்டிமன்றம் வெள்ளிக்கிழமை வச்சிருந்தது. ஆனா மேடம் வெள்ளிக்கிழமை சரின்னு சொல்லியிருந்தா கடைசியா பார்த்தீங்கன்னா இல்ல சிவசெந்தில் வேணாம்னு சொல்லிட்டாரு. அவர் அன்னைக்கு 28 சீரியல் பார்த்தாதான் வீட்டுல சாப்பாடு. 28 சீரியல் பேர் கரெக்டா பாருங்க. மாமனார் ரொம்ப சுதாரிச்சிருக்காரு. கட்டலுக்கு 4 கால். ஏன்னா பாக்குறதுல 2 கொண்டாடி வரக்கூடிய சீரியல்ஸ் எல்லாம் 2 காலம் பிடிச்சதால ஒரு பொண்ணு, கட்டலுக்கு 4 கால், காலை இறங்குற போக்கில் இன்னொரு காலம் பிடிச்சிருந்தாலும் வச்சுக்கோ. ஆமா, பேரு பாத்தீங்கன்னா அருமையான பேர் சார். நான் பண்பாட்டோட உங்க பேர் ஆராயினேன். சிவன் அக்னியின் கடவுள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அக்னியுடைய தேவனாக தோற்றப்பட்டது செந்தில். முருகன் அவனுக்கு பிள்ளைக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி கிடைக்கல. எப்ப கிடைச்சது தெரியுங்களா? மருதநிலம் செழித்து வளங்கொழித்து பண்பாடு தமிழன் பண்பாட்டிலே செழிக்கும் போது சிவனோடு சேர்த்து செந்திலுக்கும் அதிகாரம் கிடைத்தது. ஆரவாரம் கிடைத்தது. சிவசெந்தில் பெயருக்கு அருமையான விளக்கம். பண்பாடை அறிந்திருந்தால் அவர் பரவசப்பட்டிருக்க மாட்டார். பண்பாடு அவர் கேட்டார், ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அட்லீஸ்ட் பரவாயில்லை, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பண்பாடு அப்படின்னா என்ன சொல்றது முன்னாடி, அப்புறம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைம் கிடைச்சது. அப்ப பேசிட்டு இருந்தோம். மற்ற பேச்சாளர்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராமசேகரன் சார் கேட்டேன், சார் உங்களோட லைஃபோட ஆம்பிஷன் என்ன? அவர் சொன்னார், ஆர்மியில சேரணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்ப என்ன சார்? இப்ப அதே தான். முன்னாடி இந்தியன் ஆர்மி, இப்போ ஓகே ஆர்மி. கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு அதிகமான ஓட்டு வாங்கினது ஓவியா தானுங்க நம்ம நாட்டிலேயே. அப்புறம் ஒருவேளை அவங்க என்கரேஜ் பண்ணும்போது கருப்பு தங்கம்னு சொன்னாங்க. ஒருவேளை எங்க ஸ்டூடெண்ட் இருந்துக்கிட்ட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், வாய்ப்பு இல்லை. தமிழ் முருகன்
அடுத்து பாத்தீங்கன்னா அது தமிழ் முருகன். முருகன் கடவுள் அப்படிதான் சொல்றோம். அப்படி ஒரு பேரு. அவர் முகத்தை பாத்தீங்கன்னா அதே மங்களம், அதே சிரிப்பு, புன்முறுவல். அவர் வந்து எப்பயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டே இருப்பார் வீட்டில். ஒரு புத்தகம் இருந்தா அப்படி இருக்கணும், டேபிள் இருந்தா அப்படி இருக்கணும், டிவி ரிமோட் அங்கே இருக்கு, ஏன் இது இல்லை அது இல்லை, பயங்கர சண்டையாச்சு. எத்தனை இருக்கும்? நீங்க சிவசந்தில் சார் மாதிரி வீட்டில் சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தெரியல. அப்ப சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு. எங்க வீட்டுல வந்து சாப்பாடு சரியில்லை, சாப்பிட தட்டு சரியில்லை, டம்ளர் சரியில்லை, எல்லாமே ஒய்ஃப் சரியில்லை, ஒய்ஃப் சமையல் சரியில்லை. அவர் சொன்னார் பாத்தீங்களா, அவரு அருமையா சொன்னாரு, அது கூட ரொம்ப வைத்தியா சொன்னாரு. வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாப்புன்னு பேர் வச்சாங்க. இந்த ஸ்டேஜ்ல பாருங்க யாரு காண்டாப்புற மாதிரி இருக்கும். தற்போதுமே சொல்லலாங்க. அதுக்காக நீங்களே வந்து என்ன எவ்வளவு அழகா சொன்னாங்க. நடுவர் வந்து நீங்க சிங்கம் 3 சிங்கங்கள் சொன்னாங்க. நான் கொஞ்சம் பயந்து போயிருந்தோம். ஆகா நடுவர் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம். நடுவர் நடுவருமே என்ன செய்வாங்க, கூடையை பார்த்தா கூட என்ன செய்வாங்க, மோட்டிவேட் பண்றதுக்காக சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட நீங்க வந்து சிங்கத்தை அழிச்சிடணும், சிங்கத்தை அழிச்சிட்டு சிங்கம் இல்ல வேண்டாம் மிருகம் அப்படின்னு சொன்னாங்க. அவரு தமிழ் முருகன் சார் வீட்டை விட்டு கோர்ஸ் வந்தார். ஏன்னா எந்த சுத்தமும் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை. சாப்பாடு ஒரு கோயில் வெளியில முருகனாச்சே. ஆமா கோயில் முருகன் திண்ணை எல்லாம் வேஸ்ட் கொடுக்குற வேஸ்டோட வந்துட்டாரு. வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. பசி காலையில ஒன்றும் கிடைக்கல, மதியம் ஒன்றும் கிடைக்கல. நைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோயில் மண்டபத்துல சாப்பாடு போடுறாங்க. அனைவரும் போறாரு. போய் ஒரு அழகான ஒரு இலை, கதவால இலை அப்படியே முன்னாடி இருக்கிறாங்க. செஞ்சு ஒரு இடத்துல மாடி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கதவால இலை வச்சாச்சு. ஸ்வீட் வைக்கிறாங்க, எது எங்கெங்க இருக்கணுமோ இருக்கு. கூட்டு பொரியல் அவியல் எல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுல என்னைக்கா ஒரு நாளைக்கு வச்சாருங்களா சாதம், சுட சுட சாதம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் பருப்பு நெய் எல்லாம் வந்து பயங்கரமா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எல்லாம் விருந்தோம்பல் முடிஞ்சது, பழம் வழங்கப்பட்டது, சாப்பிட்டாரு. உடனே அந்த இலையை எடுத்து போறாரு. இலையை எடுத்து போனே வந்து சொல்ற, ஐயா நீங்க எடுக்காதீங்க, இலையை நாங்களே எடுத்துக்கிறோம். இல்ல 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 இது வந்து நான் தான் எடுக்கணும். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் பழகிடுச்சு, சாப்பிட்டு பிளேட் நானே எடுத்து பழகிடுச்சு, ஒய்ஃப் எடுத்தது இல்லை. இல்ல இல்ல எடுக்காதீங்க, இல்ல நான் எடுக்கேன்னு சொல்றேன். உடனே அந்த இலையை எடுத்து வந்தாரு பாத்தீங்கன்னா சொல்ற, டேய் சொன்னா தெரியாது உட்காரியா, நீ எடுத்த இலையை வச்சிருவ, இந்த 10 பேர் லைன்ல இருக்காங்க, இதே இலையை நான் சொல்லணும். சோ குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்க இந்த உலகத்திலே எந்த மூலையிலும் வாழ முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அவன் நடுவர்கள் நீங்க தீர்ப்பு சொல்றாங்க, கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு பேசிட்டு ஆறுதலுக்காக. அவர் கேட்டார், ஒரே ஒரு கேள்வி கேட்டார், என்ன பண்பாடுன்னா என்ன? பண்பாடு என்பது ஒரு குழுவின் வரலாறு, போக்குகள், பண்புகள், புரிந்துணர்வுகள், அறிவு பரம்பல்கள், வாழ்வியல் வழிமுறைகள், சமூக கட்டமைப்பு, ஏன் மொழி, இசை, உணவு, சமய நம்பிக்கை, தொழிற்சார் அறிவியல், கருவிகள் அனைத்துமே இருக்கு. ஒரே உதாரணம் சொல்றேன். லக்ஷ்மணன் வந்தா காட்டுக்குள்ள வர்றான். வரும்போது பாத்தீங்கன்னா எங்கேயுமே இன்னும் தெரியல, ராமநாதபுரத்துல இருக்கான். புகழ் ஒருத்தர் வந்து என்ன சொல்ற, அறிமுகம் இல்லாத புகழ் வந்து அவனை செக் பண்றான். அவனை அழைச்சிட்டு போறான். இந்த பண்பாடு பாருங்க. அவனை அழைச்சிட்டு போய் ராமன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். தாயினும் மிகையோம், தாயினும் மிகையோம். அவர் வந்து சொன்னார்ல, அருமையான ஒரு சொல், தாயினும் மிகையோம். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் வந்து கடவுளுக்கு மேலாக தாயைத்தான் கருதுறான். தாயினும் மிகையோம், தாயை விட மேம்பட்டவன் சொல்றான். ரொம்ப அழகா சொன்னாங்க. தாய் மடியில போய் நீ 10 நிமிஷம் நீ தலை வச்சு படுத்தனா உனக்கு எல்லாமே துன்பெல்லாம் மறந்து போயிடும். அந்த தாய் துறவிகள் கூட துறக்க முடியாத உறவு தாய். நீ உலகத்துல வந்து எந்த இதெல்லாம் எடுத்து பாருங்க, தாய் என்கிற அதாவது சுமைகள் அனைத்தையும் தானே சுமந்து வாழ்க்கையை சுகமாக குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரே உன்னதமான பிறவி அன்னை. துன்பங்கள் கணக்கென்றும் இன்பங்கள் பிள்ளைகளுக்கு என்று வாழக்கூடிய ஒரு அதிசய பிறவி தாய். தாய்க்கு சொல்லுங்க, எனக்கு சங்கடமா தான் இருக்குது. மகன் வளர்வதற்காக தேய்விரையாய் தேய்ந்து கொண்டிருப்பவள் தாய். மகன் பௌர்ணமியாக வேண்டும் என்பதற்காக தன்னை தேய்த்து கொண்டு அமாவாசையாக மாறுகின்றவள் தாய். செகண்ட் கேஸும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 18 எம்எல்ஏ கேஸ் மாதிரி எங்களுக்கு திரையரங்க நடிகர் சுமல் பண்ணுவாங்க, எங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். அது மாதிரி அம்மாவோட தீர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக குத்துவலுக்கு ஏற்றலாம் சொன்னோம். எதிரணி வந்து பார்த்தாங்க 3 பேர் ஏதோ சூசன் பேசினா குத்துவலுக்கு தான். அப்புறம் நடுவர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இல்லை நம்ம பண்பாடு குத்துவலுக்கு வச்சுதான் குத்துவலுக்கு ஏற்றணும் சொன்னாங்க. அப்பயே இவங்க தெரிஞ்சிருச்சு, நடுவர் வந்து தீர்ப்பு எழுதிட்டாங்க.
எந்த கண்ட்ரி போனாலும் நீங்க பாத்துக்கலாம், உங்க பண்பாட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், விருப்பப்பட்ட இடத்துல அந்த நாட்டோட பண்பாடு. சிங்கப்பூர் இதிலே உயர்ந்திருக்கக்கூடியது வந்து அடிப்படை பண்பாடு. மனிதனையும் மனித நேயத்தையும் சுற்றி அமைக்கப்பட்ட ஒரே பண்பாடு தமிழ் பண்பாடு. இரண்டு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, அடுத்த சொன்னார் மாற்றம் வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய மாற்றம் சமூக மாற்றத்திற்கான மாற்றத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை. அகத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள், சிவசெந்தில் மற்றும் ராஜசேகர் தமிழ் முருகன் அவர்கள் மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி இந்த மாற்றம்ன்றது பாருங்க. எங்க நம்மளுடைய பண்பாடு எப்படி கடல் கடந்து எப்படி சென்று பாருங்க. ஒபாமா அமெரிக்க எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிற எலெக்ஷன் கேம்பெயின் முடிக்கும் ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், கிவ் மீ தி சான்ஸ், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள், நான் மாற்றத்தை கொண்டு வருகிறேன். பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எல்லாம் பயங்கரமா வந்துருச்சு. அவர் பாத்தீங்கன்னா கடைசி நாள் அந்த தேர்தல் பிரச்சாரத்துடைய கடைசி நிமிடம் சொல்றார், என்னோட நீங்கள் சேர்ந்தால் என்னோட நீங்கள் சேர்ந்தால் மாற்றம் கொண்டு வரலாம். மாற்றம் என்ற சொல்லே மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றம் நீங்களும் நானும் சேர்ந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அமெரிக்காவிலே கொண்டு வரலாம் என்று சொல்கிறார். நான் அந்த வார்த்தையை உற்று நோக்கினேன். இது எங்கிருந்து திளைத்தது? ஒபாமா அவர் வந்து எங்க வந்தாரு? நெல்சன் மண்டேலா யார் தருவாங்க? மார்ட்டின் டி லூதர் யார் தருவாங்க? மகாத்மா காந்தி யார் தருவாங்க? சுவாமி விவேகானந்தா. மாற்றம் ஒன்றே மாறாது. இந்திய கலாச்சாரமும் பண்பாடும் அப்படித்தான். அதை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அதன் அருமையை புரிந்தவர்கள் போற்றுவார்கள், இன்று பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். ஏன் மலேசியாவிலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் கடவுளின் பேரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எதிரணியின் பேரில் கோயில்கள் கட்டப்படுகின்றன கலை அம்சத்தோடு. மற்றும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இவர்கள் சொன்னார்களே, மனிதத்திலே மிக பழமையான பண்பாடு தமிழ் பண்பாடு. இந்து பௌத்தம், சமணம் மற்றும் சீக்கிய மதங்கள் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்தன. தமிழரின் பண்பாடு நாகரிகம் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறது. ஒரே ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன். மாயோர் மேய தாழ்வர் உலகும், சேதூர் மேய மைவரை உலகும், வேந்தன் மேய தீம்புலல் உலகும், வருணன் மேய பெருநல் உலகமே. இதெல்லாம் பல்வேறு நில கடவுள்களை வழங்கக்கூடிய வழிமுறை. இன்று ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ் கடவுள் பரிபாடலில் கூட கடவுள் வாழ்த்து கருப்பொருளாக காணப்படுகிறது. அகம் புறம் ஐம்பூர் முதல் நூல்களே கருப்பொருள் அறவும் புகழுது. இவை இரண்டு மனிதனுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் குறிப்பவை. பழத்தமிழர் கடவுளை சொல்வதை வாழ்வின் பயனை கருதினர். கடவுள் பக்தி யாரும் மாறி போயிருக்கா? பிசினஸ்ல பைசா போட்டா நம்ம கடவுளா இருக்கும். சார் நீங்க நெத்திலே குங்குமம் வச்சிருக்கீங்க, கடவுள் பக்தி. அது தமிழ் பண்பாட்டின் அடையாளம். நீங்கள் தெய்வ வழிபாட்டிலே கொண்டிருக்கக்கூடிய அடையாளம். பொண்ணும் பொருளும் நான் உண்மையாக சொல்லிடுறேன் சார். நான் சாமி கொடுக்கும்போது பையன் பாத்தீங்கன்னா எப்ப எக்ஸாம் வருது அப்பா போவோம், எப்படியாவது பாஸ் ஆயிருக்கும். 100 எடுக்கணும், 100 எடுக்கணும். தமிழர் பண்பாடு சொல்லிடுறேன். பொண்ணும் பொருளும் போகமும் என்ற உலக இன்ப சாதனங்களை வேண்டி கடவுளை பழந்தமிழர் சொல்லவில்லை. நானும் என் சுற்றலும் மகிழ்வோடு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும். வேண்டுவது அன்பும் அருளும் பண்பும் தான் வேண்டுகிறார். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கின்றேன். வீரம் சொன்னாங்க, காலை அடக்கி கல்யாணம் முடிச்சாங்க, செஞ்சாங்க. ஓகே, அது வந்து அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், வீரர்களுடைய வெளிப்பாடு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, முறைத்தை வைத்து புலியை துரத்தி எரித்த தமிழச்சி பிறந்த இனம். தமிழர் பண்பாடு என்பது உலகத்திலே உயரிய உண்ணியமான ஒரு விஷயம். தமிழ் இனத்தின் வாழ்வியல் நெறிமுறை மற்றும் சமுதாய வளர்ச்சி உலகிற்கு ஒரு வெளிச்சம். இதை போற்றி பாதுகாத்து நாம் மட்டுமல்ல அடுத்த வரக்கூடிய சந்ததியினருக்கு நம் பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து இவர்களை போட்டிருக்கக்கூடிய இந்த மூவரையும் திருப்பி வழிநடத்தி செல்வது நம்முடைய தலையான கடமை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தயவு செஞ்சு அவர் சொன்ன அறிவுரையை ஃபாலோ பண்ணிடாதீங்க. 28 சீரியல் பார்க்காதீங்க. 28 சீரியல் சார் ரெட்டை கொண்டாடி சார் ஆமா கேட்டுக்கலாம். ஆமா, அது வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுல ஒரு மெசேஜ் போட்டுவிட்டுனா சரியா இருக்கும். ரோடு போல சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா காண்டாமிருகம் மாமியார். நாளையில சாயங்காலம் வீட்டுக்கு எப்படி போவாது தெரியல, சிக்கல் தான். அனைவருக்கும் நன்றி. அருமை மிக அருமையாக தன்னுடைய வாதத்தினை
எதிரணியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பெயர்கள்ல இருந்து அவர் பண்பாட்டை ஆரம்பிச்சார். எப்படி முருகனும் சிவனுக்கும் பொருள் கொடுத்து பண்பாடும் கலாச்சாரம் ஆன்மீகத்தின் வழியாக எப்படி வளர்க்கப்படுகிறது, அறிவுபூர்வமாக நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரம் எவ்வாறு வளர்க்கப்படுகிறது, தமிழ் மொழியில் அங்கங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இலக்கணங்கள், தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட ஐவகை நிலப்பிரிவுகள், கடவுளினுடைய பெயர்கள் அனைத்தையும் பண்பாட்டினுடைய சிகரங்களாக இங்கே பதிவு செய்து தன்னுடைய வாதத்தினை மிக அருமையாக நிறைவாக நிறைவு செய்திருக்கிறார் திரு கருப்பசாமி பேராசிரியர் அவர்கள். அவர்களுக்கு நன்றி. ரொம்ப கஷ்டம்தான். தமிழருடைய பண்பாடு இன்று நாகரீகமும் இன்று வீழ்ந்து வருகிறது என்ற அணியிலிருந்து திரு ராஜசேகர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பேச்சினை பேச வருகிறார். கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன், இருந்தாலும் முயற்சிக்கலாம்.